सर्वमङ्गलमाङ्गल्ये शिवसर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके देवी नारायणी நமோஸ்துதே. கருத்த உடலும் முறுக்கு மீசையும் காண்பவர் மயங்கிடும் பேரழகு தோற்றம் கொண்டு எங்கள் குலம் காத்திடும் சிறு சமயனன் கருப்பசாமியே, உன்னையே சரணடைந்தோம், எங்களை காத்திடுவீரே. வணக்கம். தேனி மாவட்டம் தேனி வட்டம் கொடுவிலார்பட்டி சாலை ஐஸ்வர்யா நகர் என்கேஜி கேட்டரிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரி அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சீலக்காரி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி திருக்கோவில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை வெகு சிறப்பாக நடைபெற்றது. பேரன்புடையோர் அனைவருக்கும் வணக்கம். ஈசனின் ஈடில்லா கருணையினால் நாம் எல்லோரும் இன்புற்றிருக்கின்றோம். தொல்தமிழர்கள் வகுத்து சென்ற தர்ம வழியும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி நம்முடைய வாழ்வில் பலவிதமான நற்செயல்களை செய்து வருகிறோம். இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது குலதெய்வ வழிபாடாகும். தேனி மாவட்டம் தேனி வட்டம் கொடுவிலார்பட்டி சாலையில் அமைந்துள்ள ஐஸ்வர்யா நகர் என்கேஜி கேட்டரிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரி வளாகத்தில் தன்னுடைய குல தெய்வங்களான ஸ்ரீ சீலக்காரி அம்மன், ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனை சமேதே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தெய்வங்களுக்கு கருங்கல் திருப்பணி செய்து விமானம் மூலஸ்தானம் மகா மண்டபத்துடன் கூடிய அழகிய திருக்கோயில் அமைக்கப்பட்டது. நமது பாரத தேசத்தில் ஆன்மீகம், தர்மம், கலாச்சாரம் இவை மூன்றும் மிக முக்கியமானவை. குறிப்பாக தமிழகத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக தொன்மையானது. மேலும் ஸ்ரீ சீலக்காரி அம்மன், ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி வழிபாடு மிகவும் சிறப்பானது. தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டி சாலை ஐஸ்வர்யா நகரில் அருள்மிகு ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ வள்ளி தெய்வானை, உடனுரை ஸ்ரீ முருகப்பெருமாள், அருள்மிகு ஸ்ரீ சீலக்காரி அம்மன், ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி தெய்வங்களுக்கு விமானம் மூலஸ்தானம் மகா மண்டபத்துடன் அழிய திருக்கோயில் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வா வசு வருஷம் தக்ஷாயனம் வருஷருது ஆவணி மாதம் 19ஆம் நாள் 4/9/2025 வியாழக்கிழமை வளர்பிறை இத்வாஸ் ததிசி திதியும் உத்ராடம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபவேளை சுபதினத்தில் அன்று காலை 10:05 மணிக்கு மேல் 10:45 மணிக்குள் அஷ்டம சித்தியுடன் கூடிய துலா லக்னத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் பெரியோர்களும் உறவினர்களும் நண்பர்களும் தாய்மார்களும் ஐஸ்வர்யா நகர் வாழ் பொதுமக்களும் என்கேஜி கேட்டரிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களும் மற்றும் ஊழியர்களும் அனைவரும் மகா கும்பாபிஷேக விழாவில் பங்கு பெற்று அருள்மிகு ஸ்ரீ சீலக்காரி அம்மன், ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி அருளால் வாழ்வில் சகல செல்வங்களையும் சகல நலன்களையும் பெற்று அன்புடன் அருள் பெற்று சென்றார்கள். ஸ்ரீ சீலக்காரி அம்மன், ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி மகா கும்பாபிஷேக விழா சர்வ சாதகம். ஸ்ரீவே கணேச சர்மா அவர்கள், தேனி. திருக்கோயில் கருங்கல் திருப்பணி, புதிய சிலைகள் வடிவமைப்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சிற்ப கலைக்கூடம், தேனி வீரபாண்டி. கோவில் முன் மண்டபம் அமைத்தவர் ஸ்ரீ மாடசாமி கொத்தனார். கோயில் கோபுரம் அமைத்தவர், அனைத்து சிமெண்ட் சிலைகள் அமைத்தவர் திரு சங்கர் சிற்பி, கும்பகோணம். அருள்மிகு கருப்பசாமிக்கு கருங்கல் மண்டபம் அமைத்தவர் சிற்பி
திரு பெருமாள் ஆண்டிபெட்டி சுப்பலாமரம் அவர்கள், மங்கள இசை நாத இசை மாமணி பஞ்சாபி ஹேசன் மதுரை அவர்களும், திருமங்கலம் ரவி, திரு மாரிமுத்து குப்பிநாயக்கம்பட்டி, சின்னம்னூர் டூவின் லாரா ஆர்ட்ஸ் ஆகியோர்கள் கோவிலுக்கான வண்ணம் பூசினார்கள். கண்டம்னூர் பழனிசாமி அவர்கள் பந்தல் அலங்காரம், குன்னூர் பாண்டியராசன் அவர்கள் ஒளி அமைத்தார்கள். ஜி உசிலம்பட்டி திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் சமையல் மாஸ்டராக சிறப்பான அறுசுவை உணவாக உணவளித்தார்கள். இந்த நிகழ்வை கோணாம்பட்டி திரு மகேஷ் அவர்கள் போட்டோகிராஃப் செய்து அனைவருக்கும் வழங்கினார். அருள்மிகு ஸ்ரீ சீலைக்காரி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி திருக்கோவில் திருப்பணிகள் மற்றும் மகா கும்பாபிஷேக விழாவினை தேனி மாவட்டம், தேனி வட்டம், கொடுவிலார்பட்டி சாலை, ஐஸ்வர்யா நகர், என்கேஜே கேட்டரிங் மற்றும் பாராமெடிக்கல் கல்லூரி நிர்வாகஸ்தர் மரியாதைக்குரிய எஸ் சீனிவாசன் அவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அருள்மிகு ஸ்ரீ சீலைக்காரி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக மண்டல நாளான இன்று கண்டம்னூர், அரண்மனைப்புதூர், கொடுவிலார்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சீலைக்காரி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக அருள் பெற்ற அனைவருக்கும் அன்னதானமும் சிறப்பான உணவும் வழங்கப்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ சீலைக்காரி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்துடன் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு அருள் பெற்றது மட்டுமல்லாமல் அன்னதானத்திலும் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவரும் தேனி மாவட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பெருக வேண்டும், ஆன்மீகம் வளர வேண்டும், நற்சிந்தை வளர வேண்டும், அனைவரும் அன்போடு வாழ வேண்டும், அதற்கான சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தனர். மேலும் இது போன்ற குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நடைபெறுவதால் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி அரவணைத்து தங்களுடைய குடும்பத்தையும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்று கூடி தங்களுடைய அன்புகளையும் பண்பையும் பரிமாறிக்கொள்ள இதுவே சிறந்த ஒரு நிகழ்வாக வேண்டும் என்று தாங்கள் கருதுவதாக கருத்து தெரிவித்தனர். அருள்மிகு ஸ்ரீ சீலைக்காரி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி திருக்கோவில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று பொதுமக்களுடைய நன்மதிப்பை பெற்றதால் இதுபோன்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று ஆன்மீகவாதிகளும் குலதெய்வ வழிபாட விரும்புபவர்களும் தங்களுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைந்ததால் அனைவரும் இதுபோன்ற குலதெய்வ வழிபாடுக்கு தயாராகிவிட்டதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வழிபாடு செய்து வருகின்றனர். அருள்மிகு ஸ்ரீ சீலைக்காரி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ சமயனன் கருப்பசாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்ற இந்நிகழ்வை டீல் டெயில் நியூஸில் தொடர்ந்து காணுங்கள். எங்கள் டீல் டெயில் நியூஸ் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.